இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் வந்து ப்ரொஜெக்டர் பத்தி தான் நம்ம வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா பைன்டெக். இதோட மாடல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா K1plus. இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதுல வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் சேஃப்டியை நம்மளுக்கு வரதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா பப்புள் கவரோட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா AV கேபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா VGA ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் கேபிள் அடாப்டர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லென்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க. அந்த லென்ஸ் கவரை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸை உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மேலேயே ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரை கண்ட்ரோல் பண்ண இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில்டாக இந்த பட்டன் ஆப்ஷன்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AV கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டரை வந்து உங்களுடைய ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இவங்களே ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வந்து ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் கைடை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்டரை வந்து நம்ம பவர் கேபிளோட கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். நீங்கள் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டரில் இருக்க பவர் பட்டன் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிரும். இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியல. ஸோ இதுக்கான கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாப் சைடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த USB போர்ட்டில் வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுடைய பென்ட்ரைவ் இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வீடியோ நான் வந்து சாம்பிள் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். இதுலேயே நம்மளுக்கு இன்ஃபில்டாக ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டியை வந்து இப்போ பார்ப்போம். இந்த ப்ரொஜெக்டருக்கு பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரைபேட் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இருக்க மாதிரியே நீங்களும் பார்த்துக்கலாம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் மெமரி கார்டு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு 32 GB வச்சு இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் AV கேபிள் இன்செர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கனால உங்கள் வீட்டில் இருக்க TDH சன் டைரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் VGA ஆப்ஷன் இருக்கனால உங்ககிட்ட இருக்க லேப்டாப் அண்ட் சிஸ்டத்தை வந்து இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஃபைனலாக அந்த ப்ரொஜெக்டர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ரேட்டில் வந்து AliExpressலாம் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜோட சேர்த்து தான் அந்த 6500 வருது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஸ்டம் சார்ஜஸ் வரும். குறைஞ்சபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இந்த ப்ரொஜெக்டர் உங்களுக்கு வாங்குறதுல இது வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்த்து தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13000 ரூபா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. AliExpress வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த ப்ரொஜெக்டரை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க.